தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தை சுருக்கமாயிருக்கட்டும். என கண்பானவர்களே, இவைகள் கடினமாயிருக்கலாம். நம் குறைவுள்ளவர்கள்தான், நாம் பாவம் செய்கிறவர்கள்தான். ஆனால் இவற்றிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை ஆலயமாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் அவரை தூஷிக்க முடியும்? எப்படி அவரை சஞ்சலப்படுத்த முடியும்? எப்படி நாம் அவரை வேதனைப்படுத்த முடியும்? அவரை கவலை கொள்ள முடியும்? அவர் கவலைப்பட்டால் என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் மரித்து போகிறோம். தேவனை துக்கப்படுத்துவதினாலும் காயப்படுத்துவதினாலும் சஞ்சலப்படுத்துவதினாலும் நமக்கு வேதனைகள், வியாதிகள், மரணங்கள் நேரிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பாவங்கள் பெருகும் பொழுது அந்த இடங்களில் மரணம். உங்களை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். என் தேவ ஆவியானவரே, இந்த துணிகரமான காரியங்களிலிருந்து என்னை மீட்டெடுத்தருளும். என் பாவங்கள், குற்றங்கள் யாவற்றையும் நிவர்த்தி செய்யும். நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய என் ஜீவனுள்ள தேவன் எனக்குள் மகிமைப்பட நான் நீதியின் பிள்ளையாய் இருப்பேன் என்று சொல்லி ஜெபம் செய்யுங்கள். தேவன் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். பிரசங்கியில் சொன்னது போல, இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறவர்கள். நமக்கு இந்த துணிகரம் தேவையில்லை. தாழ்மை, இரக்கம், அன்பு, நீடிய பொறுமை, உண்மை, உத்தமம், கீழ்ப்படிதல், இவற்றுக்குள்ளாய் நாம் இருப்போம். ஏன்னா தேவன் நமக்குள் வாழ்கிறார். அவரை துக்கப்படுத்தாதபடி, சஞ்சலப்படுத்தாதபடி நாம் தேவனோடு நாம் இருக்கும் பொழுது அன்பும் இரக்கமும் கிருபையும் பொருந்தியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நன்மை செய்கிற தேவன், நீதியின் சூரியன் உங்களுக்குள் வாசமாயிருப்பார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். நீங்கள் ஒரு சுவிசேஷகராய், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசிகளாய் மாற முடியும்.